வணக்கம் அன்பு நண்பர்களே, அருமை சகோதரிகளே, இனிய உறவுகளே. உங்க வாழ்க்கையில பெர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் யாரு? உங்க கிரஷா, உங்க காதலனா, இல்ல உங்க கணவனா? யோசனை பண்ணுங்க. நம்ம நல்ல ஃபியூச்சர்ஸோட இருக்கக்கூடிய செல்போன் வாங்குறோம், காரு, வீடுன்னு எல்லா பொருட்களையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக் பார்த்து தேடி பார்த்து போய் கடையில வாங்குறோம். அதே போல உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை கடையில வாங்க வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். சூப்பரா இருக்கும்ல? எஸ், அப்படி ஒரு கடையை மிக பிரபலமான ஒரு நகரத்துல இன்னைக்கு தொடங்கியிருக்காங்கன்னு பல ஏரியால இருந்து பெண்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. கடைக்கு முன்னாடி கூட்டம் வந்ததும் கடைக்காரரு கடையை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமெல்லாம் வந்ததும் கடையை திறந்த கடைக்காரங்க ஒவ்வொருத்தங்களா தான் அலோ பண்ணுவோம், அதனால எல்லாரும் பணத்தை கவுண்டர்ல கட்டிட்டு காத்துருங்கன்னு சொன்னாங்க. வந்த பெண்கள்லாம் கேஷ் கவுண்டருக்கு போய் பணத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. கடைக்காரங்க முதல்ல பணம் கட்டின நம்ம ஹீரோயினான மாலாவோட பேரை கூப்பிட்டாங்க. மாலா ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட கணவனை தேர்ந்தெடுக்க போற மட்டற்ற மகிழ்ச்சியில கடைக்குள்ள முதலடி எடுத்து வச்சாங்க. நாம தான் முதல் கஸ்டமர், அதனால நமக்கு தான் முதல் சாய்ஸ்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க இருந்து தான் கதையோட முக்கியமான ட்விஸ்டே ஆரம்பிக்குதுங்க. இந்த வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. சிரிப்பீங்க, சிந்திப்பீங்க, பிரமிப்பீங்க. ஆமாங்க, உண்மையிலேயே இப்படித்தாங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு முடிவுல சொல்லுவீங்க. இந்த கதையை வீடியோல பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் போல்ல உங்க ட்ரீம் கணவர் எப்படி இருக்கணும்னு ஓட் பண்ணுங்க. இந்த கடையில கணவர்கள் விற்பனைக்கு அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. கணவர்கள் விற்பனைக்கான கடை அப்படிங்கறதுனால இந்த கடையில பெண்கள்லாம் பெஸ்ட் ஹஸ்பண்டை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இந்த கடையோட ரூல்ஸ் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. இந்த கடையில ஒரு பலகையில சில ரூல்ஸ் போடப்பட்டிருந்துச்சு. அதுல கடைக்குள்ள ஒரு பெண்மணி ஒரு முறை மட்டும்தான் வர்றதுக்கு அனுமதி கிடைக்கும். மொத்தம் 6 தளங்கள் இருக்கு. அதுல மேல போக போக கணவர்கள் பெட்டர் ஆகிட்டே போவாங்க. ஒவ்வொரு தளத்துல இருந்தும் மேல போன பிறகு கீழே வர முடியாது. எந்த தளத்துல இருந்து கணவனை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த தளத்துல இருந்து அப்படியே வெளியேறி விடணும். அடுத்த தளத்துக்கு உங்களால போக முடியாது. ஒருவேளை நீங்க கடைசி தளம் வரைக்கும் போய் கணவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அங்கேயும் அதே தளத்துல இருந்து அப்படியே வெளியேற்றப்படுவீங்க. திரும்ப கீழ் தளத்துக்கு வர முடியாது அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இந்த கடைக்கு கணவனை தேடி வந்த முதல் பெண்ணான நம்மளுடைய கதாநாயகி மாலா ரொம்பவும் சந்தோஷமா முதல் தளத்துக்கு வந்தாங்க. இந்த முதல் தளத்துல வைக்கப்பட்டிருந்த பலகையில அந்த தளத்துல இருக்கக்கூடிய கணவர்களை பற்றி 2 விஷயங்கள் போடப்பட்டிருந்துச்சு. ஒன்னு, அவங்க நல்ல வேலையில இருப்பாங்க. 2வது, கடவுள் நம்பிக்கையோட இருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த பலகையில போட்டிருக்கிறத படிச்ச நம்மளுடைய மாலா இப்ப நாக்க கடிச்சுக்கிட்டு, என்னடா இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, இது வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம்னு நினைச்சிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப 2வது ஃப்ளோர்லயும் அதே மாதிரி பலகை வச்சிருந்தாங்க. அந்த பலகையில 3 விஷயங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. முதல்ல, அவங்க நல்ல வேலையில இருப்பாங்க. 2வது, நல்ல கடவுள் நம்பிக்கையோட இருப்பாங்க. 3வது, நல்லபடியா குழந்தைகளை நேசிப்பாங்கன்னு போட்டிருந்துச்சு. இப்ப இதை படிச்ச மாலா, நைஸ், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு மாலாவோட மனசுக்குள்ள படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 3வது ஃப்ளோரை நோக்கி மாலா கிளம்புனாங்க. இப்ப 3வது ஃப்ளோருக்கு வந்த உடனே அங்க இருக்கிற பலகையில 4 விஷயங்களை பார்த்தாங்க. முதல் விஷயமா நல்ல வேலையில இருப்பாங்க. 2வது விஷயமா கடவுள் நம்பிக்கையோட இருப்பாங்க. 3வது விஷயமா குழந்தைகளை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு போட்டு 4வது விஷயமா வசீகரமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. வசீகரங்கிற வார்த்தையை படிச்ச உடனே மாலா, என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இது சூப்பர், பட் வெயிட், நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல வேற லெவல்ல ஏதாவது புதுசா இருக்கும்னு கிளம்பிட்டாங்க. இப்ப 4வது தளத்துக்கு வந்த மாலா அங்க இருக்கிற போர்டுல படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தளத்துல உள்ள ஆண்கள் வேலையிலயும் இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கையோடய இருப்பாங்க, குழந்தைகளை நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க, நல்ல வசீகரமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. மாலா லிட்டரலி இப்ப கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. உண்மையிலேயே இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. இப்ப அவளோட மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யோசிக்க ஆரம்பிச்சு. அவ மனசுக்குள்ள வெயிட், இந்த தளத்திலேயே இவ்வளவு நல்லா இருக்குன்னா அடுத்த தளத்துல கண்டிப்பா இதை விட இன்னும் பெட்டரா ஏதாவது இருக்கும்னு நினைச்சிட்டு அடுத்த தளத்துக்கு போயிடலான்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப 5வது தளத்துக்கு வந்த அந்த மாலா அங்க இருக்கிற பலகைகள் இருக்கிறத வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தளத்துல இருக்க ஆண்கள் நல்ல வேலையிலும் இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கையோடய இருப்பாங்க, குழந்தைகளை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, வசீகரமானவங்களா இருப்பாங்க, வீட்டு வேலைகள்ல ரொம்ப உதவியா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு போட்டு கடைசியா ரொமான்டிக்கா குதூகலமா இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்ப மாலாவுக்கு அதை படிச்ச உடனே பயங்கர எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஃபைனல் ஃப்ளோர்ல வேற லெவல்ல இன்னும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப 6வது தளத்துக்கு வந்த மாலா அங்க கணவர்கள்னு யாருமே இல்ல அப்படிங்கிற பார்த்தோன்னே கொஞ்சம் திகைப்பானாங்க. அந்த பலகையில சில பெண்களை திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு எழுதி இருந்துச்சு. வாட், நான் இவ்வளவு தூரம் வந்தது ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கா அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. கடைக்காரங்களோட சட்டத்திட்டப்படி அந்த ஃப்ளோர்ல இருந்து மாலா வெளியேற்றப்பட்டாங்க. 6வது ஃப்ளோர்ல வந்து மாலா ஏமாந்து போற விஷயம் கீழே காத்திருக்கிற எந்த பெண்களுக்குமே தெரியாது. இந்த நிகழ்வு தொடர்ந்து அடுத்தடுத்து காத்திருந்த பெண்களுக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா பெண்களுமே 6வது ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு ஒரு வெறுமையோட தான் வெளியே போனாங்க. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில நிறைவேறாத பர்ஃபெக்ஷனை தேடினோம்னா ஒண்ணும் இல்லாம எம்டி ஆயிடுவோம் அப்படிங்கறதுதான். உங்க வாழ்க்கைக்கு நீங்க எந்த தளத்துல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் சரியா இருப்பாங்கன்னு யோசிச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சின்னதா சிரிப்பு வந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாராட்டுவாங்கன்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல நல்ல ஃபன்னான கதை தொடர்ந்து வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு கல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையோட அடுத்த வீடியோல இன்னும் தரமான விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.